கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 பேதுருவுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து. எனக்கு அருமையானவர்களே, நாம் அவரை காணாமல் இருக்கிறோம், ஆனாலும் நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம். அவரை தரிசியாமல் இருக்கிறோம், ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறோம். ஆகவே சொல்லி முடியாத மகிமையினால் நிறைந்திருக்கிற சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதனுடைய மேன்மையான ஒரு அனுபவம். நாம் அவரை காண முடியவில்லை, ஆனால் வேதத்தின் வாயிலாக, அவருடைய வார்த்தையின் வாயிலாக நாம் அவரை காண முடிந்து அவரிலே அன்பு கூற ஆரம்பித்திருக்கிறோம். அவரிலே நாம் அன்பு கூறுவது நிமித்தமாக நாம் அவரோடு கூட நெருங்கி அவரோடு கூட பழகி அவருடைய இடத்துல ஜெபிக்கும் பொழுது, ஒருவேளை நாம் அவரை தரிசிக்க முடியவில்லை என்றாலும் நாம் ஒரு இடத்துல விசுவாசம் வைக்கிறவர்களாக அவருடைய மகிமையை, அவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் கிறிஸ்துவின் மேல் நாம் வைத்திருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதனால் நமக்கு கிடைக்கிற பலனும் அதுவாகத்தான் இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களது வார்த்தைகளை கேட்கும் பொழுதே நம் கர்த்தரில் எவ்வளவாக அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம இயேசுவை காண முடியவில்லை, ஆகவே நம்முடைய அன்பு குறைந்து விட்டதா? அப்படி இல்லவே இல்லை. நம்ம அவரை காணவில்லை என்று சொன்னாலும் இன்னும் நம்முடைய அன்பு அனுதினமும் அவரிலே பெருகி கொண்டே வருகிறது. ஏன்னு சொன்னால், அவரை நாம் நேசிக்கிறது நிமித்தமாய், நாம் அவரை விசுவாசிக்கிறது நிமித்தமாய் அவர் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை அவர் தந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை நிச்சயமாக நாம் அவர் ஒரு நாள் தரிசிப்போம். அந்த நாள் கர்த்தர் நமக்கு மகிமையின் மேல் மகிமையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். நம்முடைய விசுவாசத்தின் பலன் ஆத்தும ரட்சிப்பை நாம் அடைந்திருக்கிறோம். இதுதான் மேன்மை, கிறிஸ்துவை பெற்றிருக்கிற மேன்மை. இந்த நாளிலும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிற நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. இயேசுவை காணாமல் இருந்தாலும் நாம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஏனென்று சொன்னால், முதலாவது நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக உம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தின் நிமித்தமாய் நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது பெரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் புதிய ஆசீர்வாதத்தையும் இந்த நாளிலே கொடும். ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.